உன் மாலதியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். யார் கூட கல்யாணம் பண்ணி வைப்ப? யார் கூட கல்யாணம் பண்ணி வைப்ப? ஐயோ தெளிவா சொல்லியா. உனக்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? வா இவே கல்யாணம் பண்ணி வா. வா வா போலாம் வா. என்ன யாரும் தடுக்காதீங்க, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். ப்ரோ ஒரு நிமிஷம் மறக்காம இந்த வீடியோ பார்க்கணும்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிருங்க. அவனே காலையில இருந்து கதையா சொல்லி இப்பதான் குதிக்க போறான். இடையில எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன சித்தப்பான் வருது. எனக்கு என்ன கல்யாணமே ஆகல. இல்ல விடிய காலம் வந்தப்பல மணி 12 மூடிக்கிட்டு இரு. நானும் மாலதியும் முதல்ல பாண்டி பஜார்ல ஹாப்பி ஸ்ட்ரீட்ல தான் பார்த்தோம். சார் பிசி ஒன் கியர். விராட் வரப்படான்னு முன்ன கட்டி சொல்லிருக்காங்களா? தெரிஞ்சதா எக்ஸ்ட்ரா பர்சன்ட் வந்திருப்பேன். கிழிச்சிருப்பேன். யோ நான் டெய்லிங்க செத்துக்கிட்டு இருக்கேன். நீ ஜாலியா அங்க தம் அடிச்சுக்கிட்டு இருக்க. ஏயா அவன் ஒருத்த உங்க டீம் எல்லாத்தையும் அடிக்கிறான். வில்ல அவனே ரேம ஸ்டுடியோ மாதிரி அடிக்கும். என்னையா ட்ரைனிங் கொடுத்துருக்கிய உங்க டீம்ல? ஏ அதிகம் பேசாமப்பா, சொல்ற வாய மூட்டி கேளு. உனக்கு என்ன மோட்டர் பிடிக்க நான்ல. நேத்து நீ அனுப்புற மேப்ல செக் பண்ணி பார்த்தேன். அது ஒரு கேஸ் சிலிண்டர் ஃபேக்டரி. ஐயோ அதுதான் நான் முதல்ல இருந்து உன்னை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது அவ்வளவு சீக்கிரமா பிளாஸ் பண்ண முடியாது. கோர்ட்டு கிட்ட பெர்மிஷன் வேணும். ஐயோ உன்ன நம்பி நான் உள்ள வந்திருக்கேன். நீ என்ன கோட்டர் அடிக்கிற குப்புற படுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மச்சான் மச்சான் they are coming fast. யோ அவங்க வராங்க. இவளுங்க என்ன கூட்டு வந்த மாதிரி என் தாய் தாவ கிட்ட கொண்டு போய் விட்டுரு. அப்புறம் ஒரு நாள் நிலநடுக்கம் வந்துச்சு. எல்லாருக்குமே போன் தான் வந்துச்சு. ஆனா என்ன தேடி மட்டும் மாலதி வந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் மாலதியும் டெய்லி ஈவினிங் காஃபி குடிப்போம். அவரையும் கால்ல போட்டாங்க போலே. என்ன சார் உங்களே கால்ல போட்டாங்களா? என்ன சொன்ன? இல்ல சார், மாலதின்னு ஒரு பொண்ணு. சீப்பா ஒழுங்கா கவனிக்க போலே. வணக்கம் சார். சார் தீப்பெட்டி இருக்கா? ரொம்ப நல்ல மனுஷன். சார் சிகரெட் இருக்குமா? இனிமேல சீட்டு அடிக்க மாட்டேன். ஆமா, எந்த போலீஸ்காரன் ஓசில கொடுத்தீங்க? ஓசில வாங்கி தானே பழக்கம். ஆமா, நீ ஏன் சூசைட் ட்ரை பண்ண? தேங்க்ஸ் சார். சார் மாலதின்னு ஒரு பொண்ணு சார். ஏன் சாவவே இல்லை. சார் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ரகு மட்டும் மெடிசினை நிப்பாட்டினா அவனை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, யார கேட்டு அவனை அனுப்புனீங்க நீங்க? சார் ரகு ஒரு பேஷண்ட் சார். அவனை யார்கிட்ட கேட்டு இவ்வளவு பெரிய ஆபரேஷன் நீங்க அனுப்புனீங்க? ஐயா சார், அவருடைய மொத்த மெடிசனுக்கு அமௌண்ட் நானே பே பண்றேன் சார். போமா சார். சார் சூப்பர் சார். இது எவ்வளவு பெரிய ஆபரேஷன், எவ்வளவு பெரிய பிளான் பண்ணிருக்கீங்க சார். தமிழ்நாட்டுல கன் இல்லாம இருக்கிறதுக்கே நீங்க தான் சார் காரணம். போதும் சார் அந்த ஜிபே மட்டும் கொஞ்சம் பண்ணிடலாமா சார்? ஓகே சார். இப்பதாம்மா ரத்தம் கொடுத்துட்டு வரேன். ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு வரேன். அண்ணா ரவி என்ன? அண்ணா ரவி ஒண்ணு இல்லண்ணா வாங்க. எனக்கு ஒண்ணு இல்ல. டாக்டர் போலானே. உனக்கு என்னடி பிரச்சனை? நான் அங்க இருந்தே வரேன். வாங்க டாக்டர் போகணும். இது பல்லு புடுக்குற இடம் இல்ல. வாங்க ப்ளீஸ். சின்ன ஆபரேஷன் தான். பல்ல பிடிக்கிட்டாங்களா? யாருல நீ? உனக்கு என்னடா பிரச்சனை? தாத்தா ஒண்ணு இல்ல தாத்தா, ஒரு சின்ன ஆபரேஷன் தான் தாத்தா. வாங்க தாத்தா. யாருல நீ? என்னடா பிரச்சனை? வாங்க தாத்தா. டாக்டர் தாத்தா போறீங்க. ஹலோ விராட் இங்க மயக்கமா இருக்காருங்க. ஓ நீதானா அது? விராட்டுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு சாவடிச்சிருவேன். யோ நானே சாகதான் வந்தேன். ஆமா நீ யாரு? நான் தான்டா சிராஜ்.
ஓ, விராட் சிராஜ். ஆமா, நீ யாரு? KL ராகுல், சுருக்கமா ரகுன்னு கூப்பிடுவாங்க. தம்பி நகைச்சுவை வேண்டாம் தம்பி. சார் என்ன எல்லாம் சுட முடியாது சார். நீ மட்டும் அவளை கொல்லனா மாலதி உனக்கு கிடைக்க மாட்டான். என்னது? போன லவர்ஸே அன்னைக்கு மாலதிக்கு மல்லிகைப்பூ கொடுத்தது அவன்தான். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. மாலதிக்கு மல்லிகைப்பூ கொடுத்தது அவன்தான். முடிஞ்சா குட்ரா பாப்போம்.